பங்குச்சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாமாங்க. நெஃப்டி இன்னைக்கு ஒரு பெரிய இறக்கத்திலையும் பேங்க் நிஃப்டி ஒரு சிறிய இறக்கத்திலையும் முடிவடைஞ்சது. தொடர்ந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் சேல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சரிவுக்கு முக்கிய காரணமா மார்க்கெட்ல இருக்கு. எபிகிரல் அப்படிங்கிற ஒரு ஷேர் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிறுவனத்தினுடைய Q3 ரிசல்ட் இன்னைக்கு வெளியானுச்சு. நல்ல ரிசல்ட் தந்த காரணமா இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு ஏற்றத்தில் முடிவடைஞ்சது. கடைசி ஒரு வருஷத்துலயும் ஒரு ஏற்றத்தில் இந்த ஷேர் இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. ஒண்டர்லா ஷேர் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அதுல Q3 ரிசல்ட் இன்னைக்கு வெளியானது. மார்க்கெட் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லாத காரணமா இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு இறக்கத்துல முடிவடைஞ்சது. இயர்னுடைய லோ ரேஞ்சில் இந்த ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. துருவ் கன்சல்டன்சி அப்படிங்கிற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருக்கோம். என்ஜினியரிங் செக்டர்ல வளர்ந்து வரும் நிறுவனமா இவங்க இருந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் மார்க்கெட் இறக்கத்துல இருந்தாலும் இந்த ஸ்டாக் தொடர் ஏற்றத்துல இருக்கு. கடைசி ஒரு வருஷத்துல ஒரு மடங்குக்கு மேல இந்த ஷேர் உயர்ந்திருக்கு. இந்த ஷேரை நீங்களும் ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணி பாருங்க. GTB என்ஜினியரிங் அப்படிங்கிற ஷேர் பார்த்துட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ல இந்த நிறுவனம் இருக்காங்க. கடந்த சில நாட்களா நல்ல ஏற்றத்துல இருக்காங்க. இந்த ஏற்றம் நீடிக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வால்சந்த் நகர் அப்படிங்கிற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருக்கோம். என்ஜினியரிங் செக்டர்ல இந்த கம்பெனி இருக்காங்க. கடந்த சில மாதங்களா தொடர் இறக்கத்துல இந்த ஸ்டாக் இருக்குது. ப்ராஃபிட் இல்லாத காரணமா இந்த இறக்கம் அப்படிங்கிறது நீடிச்சிட்டு இருக்குது. மில்கி மிஸ்ட் நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய IPO வெளியிட இருக்காங்க. செபி கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்ச உடனே இந்த நிறுவனத்தினுடைய IPO அப்படிங்கிறது வெளியாகும்.